بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وآل بيت الله أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان العظيم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أربع حق على الله ألا يدخلهم الجنة ولا يذيقهم نعيمها: مدمن الخمر وأكل الربا وأكل المال اليتيم والعاق بوالدين بغير حق أو كما قال صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளோடு கோடான கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலனை செய்யும், பரிபக்குவப்படுத்தும், வாழ்வழித்து வளம்படுத்தி உணவளித்து உறவடைமளித்து வாழ வைக்கின்ற வல்லவன் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போற்றி போழ்ந்து, அறியாமை இருளிலே அழிந்து கொண்டிருந்த சமூகத்தை அழகாக காப்பாற்றி அகிலத்தாருக்கு ஒரு அருள்மறை அல் குர்ஆனை அருளி சென்ற அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எட்டிட்டு அடுத்து வாழ்ந்த அன்னவருடைய குடும்பத்தினர், அதே போன்று அன்னவர்களோடு தோளோடு தோல் நின்ற சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை தொடர்ந்து வந்த தாபீங்கள், தபோ தாபீங்கள், மூமீங்கள், முத்தகீங்கள், இமாம்கள், சாலிஹீங்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எம் அனைவர் மீதிலும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் அன்பும் பாதுகாப்பும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதற்கு பின்னால், புனிதமான ஜும்மாவுடைய கடமையை பெரிதென மதித்து நவாயத்துல் இத்திகாஃப் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளியிலே அமர்ந்திருக்கின்ற நீயத்தோடு, இத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் எனதருமை சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள் மறை அல் குர்ஆன் மூலமும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டல் மூலமும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையை ஆகிக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவி இருக்கின்றானோ அப்படி ஏவப்பட்டவர்கள் அனைத்தையும் முற்று முழுதாக எடுத்து நடக்க வேண்டும் என்றும், அதே போன்று அந்த அல் குர்ஆன் மூலமும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டல் மூலம் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளக்கூடாது, வாழ்ந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடை கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படி தடுக்கப்பட்டவைகள் அனைத்தையும் முற்று முழுதாக 100% தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்திற்கு நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன், வசியத்து கூறுகின்றேன். மேலாளர்களே, ஜும்மாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால பள்ளியுடைய பின்பகுதியிலே ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், உள்பள்ளியில தாராளமாக இடம் இருக்கின்றது. தயவு செய்து பள்ளியாளர்கள் உள்ளே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். முன்னால் பள்ளியிலே அமர்ந்து கொள்வது நன்மை, மிகவும் பெரிய நன்மை இருக்கின்றது. ஆங்காங்கே இருந்து விளையாட்டுகளில் ஈடுபடாமல் அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லுகளை பற்றி செல்வதை கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். தயவு செய்து நாங்கள் பள்ளியில உள்பள்ளியில நிறைய இடங்கள் காணப்படுகின்றது. அந்த இடங்களில் வந்து அமர்ந்து கொண்டால் எல்லோருக்கும் ஜும்மாவுடைய பிரயோசனம் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டதற்கு பின்னால், அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல பல கோடான கோடி படைப்பினங்கள் படைத்திருக்கின்றான். அனைத்து படைப்பினங்கள் யாருக்காக படைத்திருக்கின்றான் சொன்னால், அந்த படைப்பினங்கள சிறந்த ஒரு படைப்பாக, கண்ணியமான ஒரு படைப்பாக, உயர்ந்த ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். படைப்பிடங்கள் பெரும்பாலான படைப்பிடங்கள் இருக்கின்றது.
வானம், பூமி, கடல், சமுத்திரம் எல்லாம் இருக்கின்றது. மிருகங்களிலே பெரும் பெரும் மிருகங்கள் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் இந்த அடியானை அல்லாஹ் தஆலா உயர்வானதாக, கண்ணியமானவனாக படைத்திருக்கின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் இந்த மனிதனுக்காக வேண்டித்தான் படைத்திருக்கின்றான். இந்த மனிதன் பிரயோஜனம் பெற வேண்டும், மனிதன் நல்ல முறையில் வாழ வேண்டும், நல்லபடி என்ன சேர வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்படி படைத்து எல்லாவற்றையும் அனுபவிங்க என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் சில விடயங்களை மாத்திரம் ஹராமாக்கி இருக்கின்றான், அனுமதிக்கவில்லை. அதை பயன்படுத்த முடியாது, அதை பாவிக்க முடியாது, எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலம் ஹராமாக்கிய விடயங்கள் இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கி தந்த விடயங்கள் இருக்கின்றது. அப்படியானவைகள் தான். அதிலே மிக முக்கியமாக ஒன்றுதான் போதை வஸ்து என்று தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கியதை இன்று சமூகத்தில் ஒரு சிலர்கள் தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. இது மிக கேவலமான ஒன்று, இழிவானது ஒன்று, சமூகத்துக்கு இழிவோ தனக்கும் இழிவோ. இப்படியான ஒரு பொருளை பாவிப்பது, விற்பனை செய்வது, இதெல்லாம் பெரும் பாவம், பெரும் குற்றம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவுல 89 வசனத்தில் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. மற்ற சமூகத்தில் அருந்துகிறார்கள், மதுவை அருந்துகிறார்கள், போதை வஸ்து பாவிக்கிறார்கள். நாங்கள் அப்படி செய்வோம் நினைக்க முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை ரசூலை நம்பியவர்களே, மறுமையை நம்பியவர்களே, சுருக்க நரகத்தை ஏற்றுக்கொண்டவர்களே. எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர், நிச்சயமாக மதுபானமும் சூதாட்டமும், வல் அன்சாப் வல் அஸ்லாம், அம்பெறிந்து குறிகைப்பதும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டது. ரிஜிஸ்ட்ரம் பின் அமளி ஷைத்தான், இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலைகள், இதெல்லாம் ஷைத்தானுடைய அட்டகாசம். ஷைத்தானை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுகளை பின்பற்றாதீர்கள். இப்ப ஏற்கனவே சொன்னதெல்லாம் மதுபானம் அருந்துவது, சூதாடுவது, அம்பறிந்து குறிகைப்பது, இப்படி சில விக்கிர ஆராதனை செய்வதெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவர்கள், ஷைத்தானுடைய வலைகள் உள்ளது. இதனை நீங்க பின்பற்றவானே பஜித்தனி போகு, நீங்க அதை தவிர்த்து கொள்ளுங்க, அதுக்கிட்ட பேய்த்திராதுங்க, அதை நெருங்கிறாதுங்க. அல்லாஹ் தடுத்து இருக்கின்றான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நல்லவராகிவிட்டீர்கள். இதையெல்லாம் தவிர்த்து வாழ்ந்தால் நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள், அல்லாஹ்விடத்தில் நல்லவராகி விடுகிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் நல்ல அடியானாக சாலிஹானாக ஆக்கி விடுகிறீர்கள். இதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நினைத்துக் கொள்கின்றோம். மது அருந்துவதையும் போதை வஸ்து பாவிப்பதையும் சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், சர்வசாதாரணமாக புழக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால் என்ன, தான் மட்டும் அழிவதில்லை, தன்னுடைய சமூகத்தையும் அழிக்கின்றார்கள், மனித சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தடுத்ததை நாங்கள் ஏன் எடுக்க வேண்டும்? அல்லாஹ் தடுத்ததை நாங்கள் ஏன் கையில் எடுக்க வேண்டும்? எல்லாவற்றையும் படைத்து தந்த ரப்புல் ஆலமீன் இதைத்தான் தடுத்திருக்கின்றான். இப்படி ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றானே, அதை நாங்கள் ஏன் எடுக்க வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் அமைத்துக் கொள்ள வேண்டும்? எத்தனையோ பானங்கள் அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி இருக்கிறான். உதாரணமாக தேனை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த தேனை சாப்பிடுங்கள், பல நோய்களுக்கு மருந்து இருக்கிறதில்லை. இப்படி எங்களுக்கு தேவையான பல வகைகளை பானமாக அருந்துங்கள், ஆகமாக்கப்பட்டிருக்கின்றது, உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது, இதனால் மனிதனுக்கு பிரயோஜனம் இருக்கின்றது. அல்லாஹ் தடுத்ததினால் மனிதனுக்கு மாத்திரமல்ல சமூகத்துக்கும் கேடு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉன் ஹக்கும் அலல்லாஹ் அல்லாஹ் யுத்கிலுல் ஜன்னத, சுவர்க்கத்தில் 4 சாராரை நுழைவிக்கால் இருப்பது அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது. 4 சாராரை சுவர்க்கத்தில் நுழைவிக்காமல் இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு அனுப்பாமல் இருக்கிறது அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது. ஒலா யூதிகஹும் நஈமஹா, அவருடைய இன்ப சுகங்களே, சுவர்க்கத்தில் இன்பங்களை செல்ல முடியாது, இந்த உலகத்தில் எப்படி வர்ணிக்க முடியாது. அப்படியான இன்ப சுகங்களை அனுபவிக்க செய்ததாக இருப்பதும் இந்த 4 சாரா மீது அல்லாஹ் தஆலா கடமையாக்கி விட்டான்.
எந்த காரணத்தும் அந்த நான்கு சாராருக்கும் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது, சுவர்க்கத்தில் இன்பங்கள் அனுபவிக்க முடியாது, சுவர்க்கத்துக்கு கிட்ட நெருங்க முடியாது. சொர்க்கம் கிடைக்கலன்னா அடுத்தது நாங்கள் நினைத்து தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த நான்கு சாரார்ல முதலாம் நபர் முதுமினுல் ஹம்ரு, போதை வஸ்தை பாவிப்பவன், மதுபானத்தை அருந்துபவன். ஹம்ர் என்றால் ஒரு இடத்துல மதுபானம் என்று சொல்லி வந்தால் போதை வஸ்து. அது எந்த வகையிலா இருந்தாலும், ஹெரோயினா இருந்தால் என்ன, தூளாக இருந்தால் என்ன, ஐஸாக இருந்தால் என்ன, டெப்லெட்டாக இருந்தால் என்ன, இந்த மாத்திரை என்று பாவிக்கிறார்கள். ரகசியமாக மாத்திரை என்று பாவிக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் இதனை பாவிக்கக்கூடிய இந்த முதலாம் நபர் ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய முடியாது, சொர்க்கத்தில் இன்ப சுகங்கள் அனுபவிக்க முடியாது, சொர்க்கத்துக்கு கிட்ட நெருங்க முடியாத நிலைமை அல்லாஹ் தஆலாவுக்கு கடமையாகிவிட்டது. இரண்டாம் நபர் ஆக்கில் ரிபா. இன்றைக்கு இது சர்வசாதாரணமா பேசி எல்லா இடத்திலும் வட்டி மூலம் கிடைத்த விட்டு தின்று. எப்படி ஒரு வகையில் நாங்கள் வட்டியில் விழுந்து விடுவோம். எவ்வளவுதான் நாங்கள் பக்குவமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு வாகனத்தின் மூலமோ இல்லை ஒரு தேவையின் மூலமோ வட்டியில் மூழ்கி விடுகிறோம். அந்த வட்டியில் கொடுப்பது உண்டு, எடுப்பது உண்டு, வட்டிக்கு சாய்தா இருப்பது உண்டு, எழுதுபவர் உண்டு. இவர் எல்லோருக்கும் ஒரே நரகம்தான், ஒரே தண்டனை தான். அன்பானவர்களே, வட்டியுடைய தண்டனை ஆக குறைந்ததுதான் 72 மடங்கு இருக்கிறது. ஆக குறைஞ்ச தண்டனை தான். ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு ஜிமா செஞ்சால், விபச்சாரம் இருந்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ அதுதான் வட்டியுடைய கடைசி தண்டனை. அதுக்கு மேலுள்ள தண்டனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாநிலத்தையும் மூன்றாம் நபர் யார் என்றால் அனாதை பிள்ளைகளை காட்டி உண்ணுபவர்கள். இன்று ஒரு சிலர்களுக்கு தொழிலாகிவிட்டது. ஒரு பிள்ளைக்கு நோய் என்று வந்துவிட்டால் அதுக்கு வைத்திய ரிப்போர்ட்டுகள் எடுத்துக்கொள்வது, அதை வைத்து சம்பாதிப்பது, ஊராக சென்று வசூலிப்பது, தக்க காரணங்கள் காட்டாமல் அந்த பிள்ளையுடைய பேரை வச்சு இவர்கள் ருசிப்பது, அந்த பணத்தை தின்னுவது. இப்படியானவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க, சொர்க்கத்தில் இன்பத்தை அனுபவிக்க மாட்டாங்க, சொர்க்கத்தில் கிட்டை நெருங்க முடியாது. அடுத்த ஒன்று நான்காவது சொன்னார்கள், இதை மிகவும் கவனிப்பாக கேட்க வேண்டிய நாளாக விடையும். பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சொற்ப விடயத்துக்கெல்லாம் பெற்றோரை துன்புறுத்துகிறார்கள், தந்தையை அடிக்கிறார்கள், தாயை அடிக்கிறார்கள். இன்று சில வாலிபர்கள் கூட்டமாக எனவே கூடுகின்றார்கள். ஆங்காங்கே கூடி கதைத்துக் கொண்டிருப்பது, அவர்கள் என்ன பாவிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் தெரியாது. இதை பற்றி பெற்றோர்கள் கணக்கெடுப்பதும் இல்லை. சில பெற்றோர்கள் கணக்கெடுத்தால் அந்த தாய் தாப்பனை உருக்கி அடித்து உதைத்து அடக்கி வைக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்படியானவர்கள் தான் இரவோடு இரவாக ஆங்காங்கே கூடி நண்பர்களோடு கூட்டாளிமார்களோடு நேரத்தை காலத்தை போக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் காலப்போக்கிலே நாம் மேற்சொன்னது போன்ற போதை வஸ்துக்கு அடிமையாகின்றார்கள். ஊரிலே போதைக்காரனாக, ஒரு குடிகாரனாக, ஒரு தூள்காரனாக, ஒரு ஐஸ்காரனாக மாறிவிடுகின்றான். ஆகவே இப்படி பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவங்க சுவர்க்கம் நுழைய முடியாது, சுவர்க்கத்தில் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களே, தங்களுடைய பிள்ளைகள் இஷா தொழுகையின் பின்னால் வீட்டுக்கு வரவில்லையா, கவனியுங்கள், தேடுங்கள், தேடி பாருங்கள், யாரோடு திரிகிறார்கள், எந்த நண்பரோடு இருக்கிறார். எமது சமூகத்திலே அண்மை காலமாக காணப்படுகின்ற ஒரு வேதனை அப்படின்தான், நம்ப முடியாத பிள்ளைகள், அழகான பக்குவமான தாய் தாப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். இதை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரு சாரார் மாற்ற முடியாது, ஊர் நிர்வாகிகள் மாற்ற முடியாது, ஊர்ல பெரியவங்களை மாற்ற முடியாது. எல்லோரும், ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, பெற்றோர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் இதற்குரிய நடவடிக்கை எடுத்தால் நமது சமூகத்திலிருந்து இந்த அசிங்கத்தை கிள்ளி அறிய முடியும். ஒரு விவசாயி வயலை நட்டுகிறான் சொன்னால் அந்த வயலிலே வேளாண்மை போன்ற புல்லொன்று முளைக்கும். அந்த புல்லு தமிழ்ல செல்வார்கள் களை புடுங்குதல். அவன் களை புடுங்காம விட்டால் அப்படியே அந்த வயலையே அழித்து விடும்.
இதே போன்றுதான் எமது சமூகத்திலே ஓரிரு வாலிபர்கள் ஓரிரு சகோதரர்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி எமது சமூகத்தை அழித்து விடுவார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனால் ஏற்பட்ட விவரங்களை பின்னால் சொல்கின்றேன். இந்த போதை வஸ்துக்களினால் பாய்ப்பையினால் ஏற்பட்ட விவரங்கள் பின்னால் சொல்கின்றேன். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் பைஹக்கியிலே காணப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை கட்டாயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், சூரத் பக்ராவில் சொல்கின்றான், எஸ் அலோன கனில் ஹம்ரு வல் மைசிர், மதுபானத்தையும் சூதாட்டத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க நபியே. மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க நபியே. போதை வஸ்துவையும் சூதாட்டத்தையும் அவர்கள் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அந்த ரெண்டிலும் பெரும் பாவம் இருக்கின்றது. நபியை சொல்வீராக, அவ்விரண்டிலும் பெரும் பாவம் பெரும் குற்றம் இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, மனாபியுல் இன்னாஸ், அதுல கொஞ்சம் மனிதனுக்கு சுகம் இருக்கின்றது. எப்படி சுகம்? பழைக்கெல்லாம் வெயில கஷ்டப்பட்டான், டிரைவிங் பண்ணினான், அல்லது ஏதோ வேலையில் ஈடுபட்டான், பாரமான வேலை செஞ்சான், கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு ஒரு அரையண்டு எடுத்து அடிச்சா உடம்புக்கு ராகத்துடுவங்க சொல்றாங்க. குடிக்கக்கூடியவங்க சொல்ற, ஏன் குடிக்கீங்கட்டா, பகலைக்கெல்லாம் கஷ்டப்படுறோம், இதுவாகி அதுல ஒரு அரையண்டு விட்டா தான் உடம்பு ராகத்து இல்ல. நிச்சயமா உடம்பு ராகத்து இல்ல, உடம்பை அழிக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றாதையும் அக்பர் மின் நஃபுஹிமா, அதுல நீங்க நினைக்கின்ற போன்ற அந்த பிரயோசனத்தை விட இருக்கக்கூடிய பாவம் பெரிது, இருக்கக்கூடிய தீமை பெரிது. அதனால தவிர்த்து கொள்ளுங்க. சூரத்துல் பக்ராவில் 219 வசனம் எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹம்ரு ஜிமாஉல் இஸ்ம், மதுபானம் பாவத்தை ஒன்று சேர்க்கும் தளம். போதை வஸ்து பாவத்தை ஒன்று சேர்க்கும் தளம். நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் நல்லவர்கள், குடும்பம் நல்லம், போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். பெற்றோரிடத்தில் பணம் கறக்க முடியாது, குடும்பத்தில் பணம் கலட்ட முடியாது. என்ன செய்கிறார்கள்? இரவோடு இரவாக வீடுகளில் இறங்குகிறார்கள், களவெடுக்கிறார்கள், கள்ளன் என்ற பெயரை எடுக்கிறார்கள், திருடன் என்ற பெயரை எடுக்கிறார்கள், கடைகளை உடைக்கின்றார்கள், கடைக்காரனுடைய சொத்துக்களை களவாண்டுகின்றார்கள். இது எல்லாம் காரணம் என்ன? இந்த போதை வஸ்து. இந்த போதை வஸ்துல காணப்படுகின்ற ஆல்கஹால் என்ற பதார்த்தம் உடம்பில சேர்ந்ததுதான் காரணம். மேலானவர்களே, ஒருத்தர் சிகரெட் புகைத்தல் குடிக்கிறார் என்று சொன்னால், யாரும் ஆரம்பத்தில் நான் சிகரெட் குடிகாரன் புகைத்தல்காரன் என்று வரவுன்னு நினைச்சு குடிப்பதில்லை. சுவமியாக, பங்காக, சந்தோஷமாக, விளையாட்டாக நினைத்து அது சும்மா ஒருக்கா வாயில வைக்கிறார்கள். வாயில வைத்து 2-3 தடவை இழுக்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய நெக்கோடின் என்ற பதார்த்தம் இருக்கின்றது. நெக்கோடின் என்ற பதார்த்தம் இருக்கின்றது. அது இரத்தத்தோடு சேர்ந்து விடுகிறது. இரத்தத்தோடு சேர்ந்து விட்டால் இவருடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் இருக்க முடியாது, கேட்டுக்கொண்டே இருக்கும். சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல இருக்கலாம், சிகரெட் இல்லாமல் இருக்க இயலாது. அப்படி ஒரு பதார்த்தம் அதில் இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த போதை வஸ்துக்களில் ஆல்கஹால் ஒரு பதார்த்தம் இருக்கின்றது. நாங்கள் சொல்லுகிறோமே, காலையில டீ என்று குடிக்காம இருக்க இயலாது, காலையில டீ என்று குடிக்காம இருக்க இயலாது. ஏன்? அதுல ஒரு பதார்த்தம் கலக்கப்படுகின்றது. மெனமேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தத்தை கலக்கிறார்கள். அது நம்மளோட உடம்புல சேர்ந்தா டீ இல்லாம இருக்க இயலாது. நோம்பு குடிப்போம், சகர சாப்பிடுத்த ஒரு டீ ஒன்று குடித்தால் போதும், அந்த அளவுக்கு வந்துவிடும். இதெல்லாம் இன்றைய தொழில்நுட்ப விஞ்ஞான காலம் யஹூதி நசாராக்கள திட்டத்தில் உருவானது. அது நமது உடம்புல சேர்ந்து விட்டால் எப்படியாவது அதை அனுபவித்தாக வேண்டும், சுவைத்துத்தான் ஆக வேண்டும். அதே போர்வையில தான் செல்வந்தர்களுக்கு, நல்ல குடும்பங்களில் பிறந்த பிள்ளைகள் இன்று போதை வஸ்துக்கு அடிமையாகி களவாண்டுவதிலும், கொள்ளை அடிப்பதிலும், அனாச்சாரம் புரிவதிலும், ஏன் கொலை செய்யக்கூட தாங்க மாட்டார்கள். ஏன்? களவெடுத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் வீட்டுக்காரன் அல்லது கடை உரிமையாளர் வந்துவிட்டால் அவனை குத்து கொலை செஞ்சு விட்டு தான் தப்ப வேண்டும். அப்படியான ஒன்று அந்த போதை வஸ்து. இந்த போதை வஸ்து இன்று தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பிள்ளை குட்டிகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது.
இப்பொழுது பார்ப்போம் போதை வஸ்துவினால் ஏற்படுகின்ற விபரீதம் என்ன. அண்மையில சுமார் 2 வருடங்களுக்கு முன்னால் எமது நாட்டில் நடந்த சம்பவம். போதை வஸ்து பாவித்து கடைசியா மெண்டலாகி தன்னுடைய கழுத்தை தானே கத்தியை வைத்து அறுத்துக் கொண்ட சம்பவத்தை வைரலாகியது. சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருந்தது. பாருங்க, அதுவும் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர். அன்பானவர்களே, இதற்காக விடுத்தால் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறது காரணம் இருக்கின்றது. அதே போன்று தான் போதை வஸ்தை உட்கொள்ள வேண்டும், மதுவை அருந்த வேண்டும், தன்னிடம் பணம் இல்லை, தன்னுடைய சகோதரியிடம் பணம் கேட்டு சண்டையிட்ட நபர் பணம் கொடுக்க மறுத்த சகோதரின் குழந்தையை மேல் மாடியிலிருந்து கீழே தூக்கி வீசிய சம்பவம் எனவே நாட்டில் நடந்து இருக்கின்றது. இதெல்லாம் போதை வஸ்துவினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள். அதே போன்று இன்னும் ஒரு வெட்கத்தக்க விஷயம். அண்மையிலே ஒரு நீதிமன்றத்திலே ஒரு சகோதரி தன்னுடைய சிறு பிள்ளைகள் 3 நீதிமன்றம் சென்றிருக்கிறார். அங்கே இருந்த எமது சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் சகோதரி, பெண் வழக்கறிஞர், அந்த சகோதரி அணியை கேட்டிருக்கின்றார்கள், நீங்கள் ஏன் இந்த குழந்தைகளுடன் நீங்க வந்தீர்கள்? எனது கணவர் ரிமாண்ட்ல இருந்து கொண்டு வராங்க, நான் எடுக்க வந்திருக்கிறேன். என்ன குற்றம் செஞ்சார் அவர்? என்ன மாப்பிள்ளை, என்ன கணவர் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர். பக்கத்து வீட்டில் உள்ள சாவலை களவாண்டு வித்து விட்டார். வித்து ஐஸ் அடிச்சிட்டாரு. அது பிடிபட்டு இந்த ரிமாண்ட்ல இருந்து வராங்க. வெக்கமா இருக்கின்றது, எங்க சமூகத்தை வெக்கமா இருக்கின்றது இல்லையா? அப்பொழுது அந்த வழக்கறிஞர் கேட்டு, ஏன் நீங்க அப்படிப்பட்டவரை வெளியெடுக்க வேண்டும்? செய்ய வழி இல்லை, எங்களுக்கு யாரும் இல்லை, அதனால வெளியெடுக்க வந்திருக்கின்றது. அன்பானவர்களே, இது எவ்வளவு வெட்கக்கேடு! இது எமது சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வகையில் அதை அப்படியே மூடி மறைத்து கொண்டு வந்து விட்டார். அந்நியவங்கள் சிரிஞ்சிருந்தால் எவ்வளவு கேவலமாக நினைப்பார்கள். அன்பானவர்களே, இதனால் தான் போதை வஸ்து வானாம், போதை வஸ்துகளை உட்கொள்ள வேண்டாம், சமூகத்தில் கொண்டு வர வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு சிலர் நினைக்கிற காரணம் என்னென்னா, நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், மல்டி மில்லியன் ஆகணும், அதுவும் திடீர்னு வரணும், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வரணும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தவங்க நல்லா இருக்கிறாங்க. அது இல்லாமல் போதை வஸ்துக்களோடு எப்படியா வித்து நான் ஒரு கொடைவல்ல பெருஞ்சொரு பணக்காரனாகணும், விலை உயர்ந்த வாகனத்தில் போக வேண்டும் என்று நினைத்து இந்த போதை வஸ்துக்களை விற்பனை செய்யக்கூடியவர்களும் எமது சமூகத்தில் தான் இருக்கிறார்கள். அப்படி வாகனத்தில் போவதை விட, அப்படி பிரியாணி தின்னுவதை விட, அப்படி ஆடம்பரம் வாழ்வதை விட குடிசையில சம்பளும் சோறுமாக தின்று அன்றாடம் கூலி வேலை செய்து உழைத்து தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்து மனைவி மக்களுக்கு கொடுத்து வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கின்றது. அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும். அதற்கு மாற்றமாக நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும். மாதாக்கள் செய்வது மக்களுக்கு என்பார்கள், பெற்றோர்கள் செய்வது பிள்ளைகளுக்கு என்பார்கள், பிள்ளைகள் செய்வதை பெற்றோர்களுக்கு என்பார்கள். எப்படியெல்லாம் இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, இப்படியான அசிங்கங்கள் கேவலங்கள் எமது சமூகத்தில் தலைவிரித்தாட காரணம் இந்த போதைப் பொருள் தான். ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு தகவலின்படி முழு உலகத்திலும் கிட்டத்தட்ட 2.7 கோடி 50 லட்சம் பேர்கள் இந்த போதை வஸ்துக்கு அனுப்பிட்டிருக்காரு. அதாவது 2750 கோடி பேர் என்ன செஞ்சிருக்காங்க, போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. இது போதைக்கு அடிமைப்பட்டுள்ள தான் விற்பனை செய்வது, அதை கொண்டு வருவது, இன்னொரு கை மாற்றுவது, இப்படி எல்லாம் செய்திருக்கு. அவர்கள் மாத்திரம் பாதிக்கப்படல, சமூகமே, மனித சமுதாயமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அது பாதிக்குமா என்றால் அது அவனை மாத்திரம் நாம் பாதிக்கும். ஆனால் அது சமூகத்தை, மனித சமூகத்தை பாதித்துக் கொண்டிருக்கின்றது. இப்படியான பெரும்பாவத்தை செய்து கொண்டு நாங்கள் இருக்கின்றோமே, நாங்கள் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இப்படியான போதை வஸ்துக்களை பாதிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு மேற்கத்தை அறிஞர் கூறுகின்றார், எமது சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, எமது சமூகத்துக்கு எதிரானவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஒரு கோப்பை மதுவும்
ஆடல் பாடம் நிறைந்த நிகழ்வு. 1000 பீரங்கள் வெடிப்பதை விட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தோடு தகர்த்தெறிந்து விடும். 1000 பீரங்களை வெடித்து கொள்வதை விட ஒரு கோப்பை மதுவும் ஆடல் பாடலும் சேர்ந்தால் முகமது நபியுடைய உம்மத்தை தகர்த்து விடும் என்று கருத்தை கூறியிருக்கிறார். பாருங்கள் எந்த அளவுக்கு எங்களை இழிவாக லேசாக கருதியிருக்கிறார்கள். நாங்கள் அப்படியானவைக்கு அனுப்பப்பட்டதன் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் கூறுகின்றார்கள். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விடயங்கள்ல நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். 2022ஆம் ஆண்டு போதைப் பொருள் ஒழிப்பு, போதை வஸ்து ஒழிப்பு பிரிவினரும் ஏனைய நிறுவனங்களும் சேர்ந்து எமது நாட்டில் திடீர் சுற்றுவளைப்பை மேற்கொண்ட போது 1548 கிலோகிராம் போதை வஸ்து கைப்பற்றினார்கள். அது மாத்திரமல்ல, கைப்பற்றிய மாத்திரமல்ல, 46,258 பேரை கைது செய்தார்கள் சந்தேகத்தின் பேரில். அன்பானவர்களே, இதெல்லாம் காரணம் என்ன? ஒன்று போதை போல வச்சிருந்திருப்பாரு, இல்லாட்டி வித்திருப்பாரு. இப்படியான நிகழ்வுல அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதுல பெறுமதி என்னென்றால் 2090 கோடி ரூபாய் பெறுமதியம். இந்த தகவலும் கொடுத்திருக்கார்கள். அது மாத்திரமல்ல, மேலதிக சிறைச்சாலை ஆணையாளர்களுக்கு அறிக்கை என்னன்னா 5000 மாணவர்கள் தடுப்பு நிலையங்கள் இருக்காங்க. இவங்க யாரும் கொலை செய்யல, அடிக்கல, துன்புறுத்தல. இவங்க போதை வஸ்தை பாவிச்சாங்க, அல்லது போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டாங்க, அல்லது போதை வஸ்தை விற்பனை செய்தார்கள். இப்படியான சந்தேகத்தின் பேரில் தடுப்பு நிலையங்களில் 5000 மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எதிர்கால சந்ததிகள் நிலைமை என்ன? எதிர்கால வாலிபர்கள் நிலைமை என்ன? அன்பானவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பாடசாலையில் அதிபரையோ பாடசாலையில் கற்பிக்கிற ஆசிரியர்களோ குறை கூற தேவையில்லை. எங்களுடைய பிள்ளைகளை நாங்களே கண்காணிக்க வேண்டும். அதே போன்று பாடசாலையிலும் கண்காணிக்கத்தான் வேண்டும். ஒரு பிள்ளை என்ன செய்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இன்று வாலிபர் சமூகத்தின் மத்தியிலே மிகவும் இது பரவி கொண்டு வருகின்றது. இந்த பரவலை தடுக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது எந்த ஒரு வஸ்து, எந்த ஒரு பானம் போதையை ஏற்படுத்துமோ அது தடுக்கப்பட வேண்டிய பாவமாகும். இது புகாரிலே இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. முஸ்லிமிலே 2001வது ஹதீஸாக காணப்படுகின்றது. அன்பானவர்களே, இப்படியான போதைப் பொருட்கள் எமது சமூகம் அடிப்படாமல் சில காலங்களுக்கு முன்னால கண்ணால கண்ட சம்பவம். எமது பள்ளி வாயிலுக்கு முன்னால ஒரு சிலர் இருந்தார்கள், இப்பொழுது இல்லை. கைமாறுவார்கள். நான் கண்ணால கண்டது. கைமாறுவார்கள். அப்படியான நிகழ்வும் நம்ம ஊர்ல நடந்தாயிருக்கு. இது நம்முடைய இந்த ஊர்ல மாத்திரமல்ல, இலங்கையில் அதிகமான இடங்கள் இருக்கின்றது. இப்பொழுது என்னென்றால் திட்டமிட்டு யஹூதி நசாராக்களை திட்டத்தின்கீழ முஸ்லிம் கிராமங்கள் தான், முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதிகள் தான் இதற்கு கண்வைக்கப்பட்டிருக்கின்றது, குறிவைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எமது பள்ளி வாயிலில் ஜும்மா பிரசங்கம் நடக்கின்ற பொழுது சில மனவேதனைக்கான விடயங்கள் நடக்கின்றது. தாங்க முடியாது. இது யாரும் சொல்லி தந்து அல்ல. நானும் சுமார் 20-22 வருட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இப்ப சொற்ப காலமாக நான் ஜும்மாவுக்கு பின் வரிசையில் அமர்ந்து கொண்டிருப்பேன். வேதனையாக இருக்கின்றது. இந்த பள்ளிக்கு ஜும்மாவுக்கு தரக்கூடிய வருகை தரக்கூடிய 3 வகையா இருக்கிறார்கள். 3 வகை கூட்டத்தினர் இந்த ஜும்மாவுக்கு வருகின்றார்கள். ஒரு கூட்டத்தினர் நேர்காலத்தோடு வருகின்றாங்க. நல்லா குளித்து நறுமணம் பூசி உடுத்து மாஷா அல்லாஹ் நல்லா வருகின்றார்கள். பள்ளியில நேர காலத்தில் வந்து அமர்ந்து அல்லாஹ்வை பற்றியும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சொல்வதை கேட்பதற்கு கேட்டு எடுத்து நடக்க வேண்டும். நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வருகின்றார்கள். அவர்கள் அப்படியே வந்து பள்ளியில் அமர்ந்து கொண்டு திக்ர் ஸலவாத் அவராதுகளோடு இருக்கிறார்கள். சொல்லப்படுகின்ற விடயங்களை சாதித்து கேட்கின்றார்கள். இன்னும் ஒரு கூட்டம் வருகின்றது. நேர காலத்தில் வருகிறார்கள். நல்லா குளித்து நறுமணம் பூசி நல்ல ஆடை அணிந்து வருகின்றார்கள். இமாம் மெம்பர்ல இருந்து எழும்பி குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய வாக்குவாதங்களை ஆரம்பிக்கின்றார்கள். ஊர்பட்ட பலாய்களை பேசுகின்றார்கள். பள்ளிவாசலில் ஆங்காங்கே இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வேதனையான விடயம். இன்னும் ஒரு கூட்டம் வருகின்றது.
12:40-46 வந்து சேருகின்றது. அது பள்ளிவாசல் முன்பகுதியில அந்த கண்ணாடி பொருத்தப்பட்ட பகுதியில வந்து உட்காருவார்கள். அந்த சைட்ல வந்து ஆபீஸ் இருக்கிற பகுதியில வந்து உட்காருவார்கள். உட்கார்ந்தா இவங்க என்னத்தான் பேசுறாங்கன்னு தெரியல. இவங்க ஜும்மாக்கு வந்த ஒரு நன்மை, ஜும்மாக்கு வராட்டி ஒரு பாவம். ஆனா இப்படிப்பட்டவங்க 2 பாவங்களை சுமக்கின்றார்கள். என்ன பாவம்? 2. மற்றவனை ஜும்மா கேட்க விடாமல் தடுத்த ஒரு பாவம். மீன் சந்தையோட மோசமா இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது. பல தடவை சொல்லி பார்த்தாலும் வேறு இல்லை. தயவு செய்து இப்படியானவங்க இந்த பாவத்தை சுமக்காதங்க, மற்றவங்களை ஜும்மாவை கெடுக்காதீங்க. முஅத்தின் சாப் சொல்வாரு, ஜும்மாவுக்கு முன்னால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் தான் அது. தனது பக்கத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்க ஒரு சகோதரரை பார்த்து பேச வாய் மூடுன்னு சொன்னான். பேச வாய் மூடு சொன்னாலே அவர் ஜும்மா பாயம் இல்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த ஹதீஸ். புகாரி முஸ்லிம் ஹதீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஹதீஸை இந்த முஅத்தின் சாப் நேரம் செல்லக்குள்ள நிறைய பேர் இருக்கிறல்ல. இந்த கலைக்கிற கூட்டம் வாரல்ல, வந்தாலும் காலில் வேறல்ல, பேசிக்கொண்டிருப்பார்கள். கேவலமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, மற்ற சமூகம் நம்ம சமூகத்தை பார்த்து நலவு பேசுகின்ற பொழுதோ இதுகள் நாம் பார்த்தால் கேவலம் பேசுவார்கள். ஆகவே ஜும்மாவுக்கு வருகை தரக்கூடிய சகோதரர்கள் ஜும்மாவுடைய கடமையை தான் நிறைவேற்ற வர வேண்டும், பாவத்தை சுமக்க வரக்கூடாது. ஹவுது பக்கத்தில் கொஞ்சம் பேரு, இன்னும் படிக்கட்டில் கொஞ்சம் பேரு, ஆங்காங்க மேல் மாடியில அந்த பின்பகுதியில கொஞ்சம் பேரு, அந்த கண்ணாடி போர்த்தப்பட்ட பகுதியில் கொஞ்சம் பேரு, இந்த வலது பக்கம் கொஞ்சம் பேரு, இப்படியா சேர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு வீணடித்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் ஜும்மாவை பாழாக்கின்றோம். இந்த பாவத்தை எங்க கொண்டு கரைக்க முடியும்? அன்பானவர்களே, தயவு செய்து கேட்கின்றேன், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வருகின்றோம், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வருகின்றோம். ஏன் இந்த ஜும்மா பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது என்றால், வளமையாக நாங்கள் லுகர 4 ரக்காத் தொழுகிறாங்க, ஜும்மாவில் மாத்திரம் ஏன் 2 ரக்காத் தொழ வேணும்? அந்த 2 ரக்காத்துடைய நன்மையும் இந்த ஜும்மா பயானை கேட்பதில் இருக்கிறேன். நான் ஓதுகின்ற கொத்துபாவை தான் கேட்க முடியும். எந்த இமாம்கள் வந்து கொத்துபாயினாலும் நான் பின்னால் இருந்து வேதனைப்படக்கூடிய ஒரு விடயம் தான். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, இதை செல்லித்தான் ஆக வேண்டும். நான் செல்லாமல் இந்த ஊரில் இருந்து விட்டு போனால் இந்த முழு பாவத்துக்கு நான் பொறுப்பாளியாக ஆகிவிடுவேன் என்ற ஒரு பயத்தினால் செல்கின்றேன். தயவு செய்து வாழ்வு நெஞ்சங்களே, இளைஞர்களே, நீங்கள் தான் இந்த ஊரின் எதிர்கால சமுதாய தலைவர்கள். பள்ளியிலே விளையாட்டுக்கள் வீணடிப்புகளை விட்டு அல்லாஹ்வுக்காக அமருங்கள். அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். ஒன்று, நீங்கள் பேசுவதை இமாம் கொத்துபாவதாமல் கேட்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அமைதியாக இருந்தால் இமாம் கொத்துபாவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும். இதில் 2ல் 1 நடக்க வேண்டும். அந்த பாவத்தை சுமப்பதற்கு முன் வராதீர்கள். தயவு செய்து இப்படியான காரியங்களுக்கு தவிர்த்து கொள்ளுங்க. ஏனென்றால் எங்களுக்கு அல்லாஹ் தாலா மௌத் என்று வச்சிருக்கிறான். அந்த மௌத் எந்த நேரம் எங்களை வந்து சேரும் என்று சொல்ல முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட நல்ல பாவட்டுமான காரியங்களுக்கு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நரகத்தில் அல்லாஹ் தாலா மதுபானம் போதை வஸ்து அனுபவிச்சவர்களுக்கு ஒரு நரகத்தில் ஒரு ஓடை ஆறை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கின்றார். இந்த ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். உலகத்திலே மதுபானம் மறந்து கொண்டிருக்கிறார்கள், போதை வஸ்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கென்றே அல்லாஹ் தாலா கியாமத் நாளில நரகத்தில் ஒரு ஆறு ஓடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஓடையில ஓடுவது தண்ணீர் அல்ல, தேனும் அல்ல, பாலும் அல்ல. அங்க ஓடுகின்ற அசிங்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே யாரெல்லாம் விபச்சாரம் புரிந்தார்களோ, எந்த பெண்கள் விபச்சாரம் புரிந்தார்களோ, அந்த விபச்சாரம் பண்ணின பெண்களுடைய மர்மஸ்தானத்திலிருந்து ஒரு வகையான சீலம் ரத்தம் ஓடும், வழிந்து ஓடும். அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த ஆறாக ஆக்கி நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. விபச்சாரம் இந்த உலகத்தில் விபச்சாரம் இருந்த ஆண்கள் பெண்களுடைய மர்மஸ்தானத்திலிருந்து கியாமத் நாளில் ஒரு வகையான சீலும் ரத்தமும் துர்நாற்றத்துடன் வெளியாகும். அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நரகத்தில் ஒரு ஓடையை ஆக்கி நரக நெருப்புல வளர்க்க காட்சி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இந்த நஜீஸை குடித்தவர்கள், இந்த ஐசை அடித்தவர்கள், இந்த தூளை பாவித்தவர்கள், மதுபானத்தை வருத்தவர்கள், கேவலம் இரும்பு கரல் பிடித்த கம்பிகளையும் முட்களையும் அவிந்த நாசமான பழங்களை காய்ச்சுகின்ற கஸ்புவை குடித்தவர்கள், இவர்கள் தொண்டையில் அல்லாஹ் தஆலா ஊத்துவாங்க. உலகத்துல குடிச்சிங்களா, ஐஸ் அடிச்சிங்களா, போதை அடிச்சிங்களா, ஹெரோயின் பாவிச்சிங்களா, இப்ப குடிங்கோ, இப்ப குடிங்கோ. இந்த சீலும் ரத்தம் கொதிச்சு கொண்டிருக்கும் நரகத்துல. அந்த ஆத்துல கொதிச்சு கொண்டிருக்கும். அந்த கொதியில வேக ஆவி வரும்.
உதாரணமா சமையல் செஞ்சால் அந்த ஆய் விறகு நல்ல வாசம் வரும் தானே. ஆனா அங்க வரும் துர்நாற்றம் வரும், அதுல சரியான துர்நாற்றம் வரும். அந்த துர்நாற்றத்தை ஏனைய நரகவாதிகள் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. வட்டி கொடுத்தவங்க, தொழாதவங்க, நோம்பு பிடிக்காதவங்க, குர்ஆன் தொட்டு பார்க்காதவங்க, இப்படி பல பல பிரச்சனைகளுக்காண்டி தண்டனை அனுபவிச்சு கொடுப்பாங்க நரகத்தில். அவங்களும் கூட இந்த துர்நாற்றத்தில் வேதனை தாங்க முடியாது. அப்படியானவைகளை இவர்கள் தொண்டையில் ஊத்தப்படும். குடிங்க, உலகத்தில் சுவைச்சிங்களா, மது அருந்தீங்களா, வெயில் மழை பாரா கஷ்டப்பட்டு உழைச்சத புள்ள வீட்டில் கொண்டு கொடுக்க குடிச்சீங்களா, ஐஸ் அடிச்சீங்களா, இப்ப குடிங்க. பாருங்க, ஒன்று மட்டும் யோசிங்க. நான் ஒரு குடியாரன்னு சொன்னா, நான் ஒரு போதை வஸ்து பாவிக்கிறேன்னு சொன்னா இந்த பிள்ளையோட எதிர்காலம் எவ்வளவு பாதிக்கப்படும். காலிக்கோட்டில் காலி நீதிமன்றத்தை பார்த்தா தெரியும் எத்தனை பெண்கள் தன்னோட மாப்பிள்ளை வாழும். காரணம் என்ன? போதை வஸ்து பாய்க்க. ஒரு காலம் ஒரு மாப்பிள்ளையை கல்யாணத்துக்கு விசாரிச்சா மாப்பிள்ளைய பேசுவாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் தான் கேட்பாங்க. இப்ப கேட்கிறாங்க என்ன, மாப்பிள்ளைக்கு என்ன, மாப்பிள்ளை என்ன பாவின, மாப்பிள்ளை என்ன பாவின. அல்லாஹ் தஆலா அது பாதுகாக்கணும். அன்பானவர்களே, இப்படியான நிகழ்வுகள் பள்ளிக்கு நாங்கள் ஜும்மாவுக்கு வந்தோம் என்றா அமைதியாக இருந்து ஜும்மா பிரசங்கத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்ற நல்லடியார் கூட்டமாக நாங்கள் வர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஒரு சாலியானவனாக நாங்கள் போய் சேர வேண்டும். ஏனென்றால் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்களை திரும்பினாலும் எந்த பகுதியில் பார்த்தாலும் பாவங்கள் நிறைந்த வண்ணம் இருக்கின்றது, ஆடல் பாடல் நிறைந்த வண்ணம் இருக்கின்றது. இன்று 2 வகையான போதைகள் நவீனமாக வந்து விட்டது. ஒன்று அது சொல்வார் எலக்ட்ரானிக் போதை, எலக்ட்ரானிக் போதை. ஒன்று தொலைக்காட்சி, மற்றொன்று போன். இதுவும் ஒரு போதை தான். சிலர் போன் எடுத்தா விடுகிற சரியா இல்லை. வீட்டுக்கு வாரவங்களோட சலாஞ்சலி பேசி மகிழ்விக்க தெரியாது. அவர் போன் நோண்டிக்கொண்டிருப்பாரு, அவங்கள மனைவியர் போன், கணவன் மனைவி கூட பேசுவது கிடையாது. நேரம் இல்லை, போனை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது டிவியில ஒரு டிராமா பார்த்து கொண்டிருக்கிற, இதெல்லாம் ஒரு வகையான போதை தான். இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். போன் பாவிக்கத்தான் வேணும், போன் பாவிக்கணும். போன் கட்டாயம் தேவை. ஒரு தேவைக்கு ஒரு அவசர தகவல் செல்றதுக்கு, ஒரு அவசர தகவல் செல்றதுதான் போன். தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு அல்ல போன். போனுக்கு எத்தனை ரூபா போடுறோம், கார்டு, நெட் கார்டு வரும், அந்த கார்டு இந்த கார்டெல்லாம் போடுறோம். பள்ளியில் வரிய கட்டுங்கெல்லாம் கஷ்டம், பாடசாலைக்கு ஒரு நிதி கொடுங்கன்னா கஷ்டம், மதுசாவுக்கு ஒரு நிதி கொடுங்கன்னா கஷ்டம். சாதாரண ஒரு நாளைக்கு போனுக்கு 50 ரூபா போட்டால் மாசம் 1500 ரூபா, பள்ளிக்கு ஒரு 500 ரூபா கட்ட கஷ்டம், நல்ல விடயத்தை செய்ய கஷ்டம். ஷைத்தான் அப்படிதான் அழுப்பான். வலா தத்தபிய குத்வாத் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்ற தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய மனைவி மக்கள் எங்கள் குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குறிப்பாக பலஸ்தீன வாழக்கூடிய பூமிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பலஸ்தீன வாழக்கூடிய ஈமாங்கட மக்களை பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் அல்லல் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற ரஹ்மானே, யா அல்லாஹ், அவனுடைய பத்ர சஹாபாக்கள் நீ உதவி புரிந்த போது அந்த மக்களுக்கு உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், அவனுக்கு புனிதமான பைத்துல் முகத்தஸை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எங்களுடைய ஊர்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய ஊர்கள் நல்ல நிலைமையில உருவாக்குவாயாக. வாலிபர உள்ளங்கள் உன்னை பற்றி அச்சத்தை ஏற்படுத்துவாயாக. போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர்கள் திரிந்து வாழ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, போதை வஸ்துவை விட்டு பாதுகாப்பாயாக, எங்கள் சமூகத்தை பாதுகாப்பாயாக, ஏனைய மனிதர்களையும் பாதுகாப்பாயாக. நல்லவர்களா வல்லவர்களா ஊர்ல வாழக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த வாலிப சமூகம் நாளடைவிலே இந்த ஊரை நிர்வகிக்கக்கூடிய நல்லவர்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உள்ளத்திலே நல்லெண்ணங்களை போட்டு விடுவாயாக. இந்த வாலிபர்கள் பெற்றோர்களுக்கு நல்லெண்ணங்களை போட்டு விடுவாயாக. எல்லோரும் ஐவேளை தொழுகையை மேமமா தொழக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவனுடைய குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஊர்கள் இருந்து எங்களுடைய குடும்பங்கள் இருந்து யாரெல்லாம் மனத்து கபிலா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கபிலாளி அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அனைத்து மூவி முஸ்லிமான கபிலாளியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அனைத்து கபில்களையும் சொர்க்கத்தில் பூங்காவனமாக்கி வைப்பாயாக. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எங்கள் எல்லோருடைய ஹயாத்தை நீடிக்க செய்வாயாக. அதில் சாலியா நல்ல மகிழ்ச்சிக்குரிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக. உனக்கு பொருத்தமான அடியார்கள் அந்த பூமியில வாழ கிருபை செய்வாயாக. நாளை மறுமையில் எல்லோரையும் சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.